வெல்கம் டு மித்திலாஸ் எலைட் கிச்சன். இன்றைக்கி குக்கும்பர் ஆனியன் ரைத்தா பண்ணி பார்க்குறோம். இது பிரியாணி, மீல் மேக்கர் ரைஸ், டொமேட்டோ ரைஸு, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக இதை சாப்பிடலாம். இதுக்கு தேவையானது வெங்காயம் 1 கப்பு, குக்கும்பர் 1 கப்பு, சில்லி 1 நறுக்கியிருக்கேன், கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், தேவையான அளவு சால்ட். இப்போ நம்ம தயிரை போடுறோம். குக்கும்பர் போடுறோம். குக்கும்பர் ரொம்ப நல்லது உடம்புக்கு. பிரியாணி மாதிரி சாப்பாடு சாப்பிடும்போது கொஞ்சம் காய்கறியும் சேர்ந்துதுன்னா நல்லது. அதனால் கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய், சால்ட் இது எல்லாத்தோடையும் சூடாகும். இதை இப்போ கலக்கிறோம். தயிர் கொஞ்சமாக வேணால், கொஞ்சம் உங்களுக்கு பத்தலை இன்னும் கொஞ்சம் தயிர் போட்டுக்கலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா, உங்களுக்கு தயிர் ரொம்ப விருப்பம்னா தயிர் கொஞ்சம் நிறையாவும் விட்டுக்கலாம். இவ்வளோ டைட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் இன்னும் கொஞ்சம் தயிர் கூட நீங்கள் விட்டுக்கலாம். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அது சப்பாத்தி, பிரியாணி வகையோட சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.